Church, I'm talking very few people. I'm saying, don't always fight it. வந்திருக்கிற சிலருக்கு நான் சொல்லுகிறேன், எப்பொழுதுமே சண்டை போடாதீங்க. David was not prepared to fight Saul that time. சவுல் எதிர்த்தான், ஆனா சண்டை போடுவதற்கு தாவீது அன்றைக்கு ஆயத்தப்படவில்லை. Praise the Lord. He was not ready. அவர் ஆயத்தமாக He இல்லை. was ready to fight with Goliath, but he was not ready to fight with Saul. கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருந்தான், சவுலோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இல்லை. This month, இந்த மாதம் don't fight, சண்டை போடாதீங்க, but hide behind the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்துக்கு பின்பாக ஒளிந்து கொண்டிருங்க. Automatically your Saul will go back. நான் சொல்றேன், எந்த சவுல் உனக்கு விரோதமாய் வருகிறான் அந்த இரத்தம் இருக்கும்போது சவுல் தானாக ஓடி விடுவான். Sometimes we leave this hiding. You know, all the 6 and 8 names are hiding. He is my refuge, he is my high tower, he is my fortress. Everything he says, I'm going to hide, Lord. I'm not going to fight because my time is yet to come. கர்த்தர் எனக்கு கோட்டை, அடைக்கலம், தஞ்சம் இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா அது உள்ள போய் ஒளிந்து கொள்வதற்கு, மறைந்து கொள்வதற்கு தாவீதுக்கு உதவியா இருந்திருக்கிறது. Some of the families, some of the individuals are talking to me right now.